தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி குருவியிடம் அவர்களுக்கு வணக்கம். தங்கத்தை கழிவு நீரில் எடுக்கும் நபரிடம் தங்கம் வாங்கி அணிய முடியாது. நகை கடையில் தான் தங்கத்தை வாங்க முடியும். சுயநலமாக, வெறுப்பாக, அழுக்கடைந்த மனதால் கொடுக்கும் உணவை அது தங்கமே ஆனாலும் வாங்க முடியாது. கழிவு நீரில் கிடைத்த தங்கத்தை போல நகைக்கடையில் உபசரித்து கொடுக்கும் நகையே வாங்க முடியும். அதுபோல மனதால் உபசரித்து கொடுக்கும் உணவையே ஞானிகள் ஏற்பார்கள். நான்மறைய கற்றவனா ஞானி? தன்னுள் நான்மறைய கற்றவனே ஞானி. நான் மறைய கற்றவர் ஞானியாக முடியாது, பண்டிதராகத்தான் முடியும். யார் ஒருவர் நான்மறைய யோகத்தை பயில்கிறாரோ அவரே ஞானியாக முடியும், சூட்சும தேகத்தை பெற முடியும். கற்ற கல்வியால் ஒளி தேகத்தை பெற முடியாது. கற்றதெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நீ எந்த கேள்வியும் மனதில் இயலாமல் பிரம்மத்தில் இணைந்து இருப்பவரே ஞானி ஆவார். ஒரு எலுமிச்சம்பழம் பலியிடுவது 3 கோழிக்கு சமம். ஒரு ஊமத்தங்காய் பலியிடுவது 12 பேருக்கு சமம். பன்றிக்கே சமம், 22 பன்றிக்கு சமம். ஒரு தும்பட்டியால் பலி 3 ஆட்டுக்கு சமம். ஒரு பூசணிக்காயை பலி கொடுப்பது ஒரு மனிதனுக்கு சமம். ரயிலில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா காட்சிகளும் கண்டு ரசிக்கிறாய். காட்சிகள் எல்லாம் போய்கொண்டே இருக்கின்றன. அதில் காணும் காட்சிகள் எதையும் நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது, பார்க்கத்தான் முடியும். அதில் எதையும் நீ மாற்றவோ திருத்தவோ முடியாது. கடந்த காட்சிகள் மீண்டும் வராது. ரயில் நிலையம் வந்துவிட நீ இறங்கி போய்விட வேண்டியதுதான். அதுபோலதான் வாழ்க்கையும். உடலை விட்டுவிட்டால் அனைத்தும் போய்விடும். புளிய மரம் விதையாக இருப்பதை மாமர விதையாக மாற்ற முடியாது. வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் நீ சாட்சியாக வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்க முடியுமே தவிர எதையும் நீ மாற்ற முடியாது. கடந்த பருவத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது. 1ஆம் வகுப்பில் முடிந்தவுடன் 2ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு முடிந்தவுடன் 3ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு முடிந்தவுடன் பிறகு நீ மீண்டும் 1ஆம் வகுப்புக்கு செல்ல முடியாது. கடந்தது மீண்டும் வராது. 50 வயது கடந்த பின் மீண்டும் 30 வயது வராது. 1ஆம் தேதி 3ஆம் தேதிக்கு பின் வராது. 3ஆம் தேதி 1ஆம் தேதிக்கு முன் வராது. இந்த உடலையும் பணத்தாலையும் சுகத்தாலையும் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று படாத பாடுபடுகிறாய். ஒரு காலம் முடியாது. நின்ற இருதயத்துக்கு பணத்தை கொடுத்தால் மீண்டும் இருதயம் ஓடாது. உன் மனம்தான் பணத்தை கண்டவுடன் ஓடுகிறது. உன் மனம்தான் சுகத்தை காண வேண்டும் என்று ஓடுகிறது. உடலும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. அது இறைச்சி துண்டு. மனமும் இந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் அதற்கு உடல் அல்ல. சூரியகளை சந்திரகளை சுவாசத்தினால்தான் தேகம் உயிர் வாழும். சுழுமுனை சுவாசத்தில் சூட்சும தேகம் வாழும். தவத்தில் சூரியகளை சந்திரகளை சுவாசம் ஓடாமல் இருந்தால் தேகம் இறந்துவிட்டது என்று பொருள். சுழுமுனை சுவாசம் செய்தால் உயிர் பிறந்து விட்டது என்று பொருள். உடல் இறந்த நிலையில் தவம் செய்வதே வாசியோகம். பிறப்பு இறப்பும் அற்று, பேச்சு மூச்சுமற்று, மறப்பும் நினைப்பும் அற்று மாண்டிருப்பது எக்காலம் என்று பத்திரகிரியார் கூறுகிறார். சூரியகளை சந்திரகரை இல்லாமல் அற்று சுழுமுனையில் சுவாசம் செய்து உடல் மாண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது எக்காலம் என்று கூறுகிறார். மாண்டிருப்பது மாண்டு போவதல்ல. நீங்கள் போவதெல்லாம் நினைப்பதெல்லாம் என் ராமன் பிரம்மம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். நான் ராமனோடு பிரம்மத்தோடு ஒன்றுவதால் நீங்கள் பேசுவதும் நினைப்பதும் என்னால் அறிய முடிகிறது. நரகத்திற்கு செல்வது யார், சொர்க்கத்துக்கு செல்வதார் என்று நீங்கள் செய்யும் செயலை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். சொர்க்கம் செல்லும் பாக்கியவானுக்கு நற்செயல்கள் புரிய வாய்ப்பு அளிக்கிறான். தர்மப்படி நடக்க வைக்கிறான். இறைவன் நரகம் செல்லும் பாவிக்கு பிறரை ஏசியும் பிறரை வஞ்சித்தும் தகுதி கண்டு மதிக்காமலையும் தான் பிறந்த கடமையை செய்யாமலையும் இறைவன் இல்லை என்று கூறியும் பிறர் பொருளை வஞ்சகமாக அபகரித்து வாழும் வாழ்க்கையை அளித்திருப்பான். நீங்கள் வாழும் வாழ்க்கையை வைத்தே நீங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம். ஒரு மண்பாண்டத்தில் மலத்தை வைத்துக்கொண்டு அதற்கு மாலை மரியாதை பூஜைகள் நீ செய்ய முடியுமா? அதை நீ வணங்குவாயா? அதே மலத்தை உன் வயிற்றில் மண்பாண்டாக வைத்துக்கொண்டு அதற்கு மரியாதை, கௌரவம், பதவி, பட்டம் என்று தேடுகிறாய். உன் வயிற்றில் உள்ள மனஜலத்திற்கு பணம், சொத்து, சுகம் என்று தேடுகிறாயே. பிணத்திற்கு இதெல்லாம் தேடும் நீ ஏன் உயிரை தேட மறைக்கிறாய்? மலஜலமற்ற ஒளி தேகத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு அடைய ஞானத்தை தேடுங்கள். ஞானம் என்றால் ஒளி தேகம். வாய்தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை கிரகத்தின் கையிலோ விளக்கு வைப்பதனாலோ மாறுவதில்லை. பல கேள்விகளுக்கு பேசாமல் இருந்து விட்டாலே சண்டை சச்சரவு வராது. உடலுக்கு வாயை கட்டினாலே உடலில் எந்த வியாதியும் வராது. உப்பு புளி காரம் அளவாக உண்பதும் சைவமாக உண்பதும் சிறந்தது. வாயை கட்டினால்தான் உடலையும் பாதுகாக்க முடியும், மனதையும் அமைதி காக்க முடியும். இரண்டுக்கும் நுழைவாய்வு கதவு வாய்தான்.
வாயை வைத்துக்கொண்டு சும்மா இரு என்று கூறுவது தானே நடைமுறை. வாயால் தான் வாழ்க்கையை இழக்கிறாய். வாயால் கோபப்பட்டு அடிதடி கொலை என்று சென்று விடுகிறது. வாயால் போதை வஸ்துகள் உண்டு உடல் கெட்டு மரணிப்போர் ஏராளம். வயதாகிவிட்டால் வாயால் உண்ணவும் முடியாமல் எச்சில் ஒளியை கொண்டு காண்போரை முகம் சுளிக்க வைக்கும். வாய் மௌனத்தின் தவத்தால் இருந்தால் அனைத்தும் சுபமாக இருக்கும். துன்பம் ஒரு காலம் தோன்றாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உடலில் உள்ள அணுக்களுக்கு உணவு கிடைக்காமல் பல கோடி அணுக்கள் இறப்பதை நமக்கு பசியாக உண்டாகிறது. சீக்கிரம் உணவை கொடு, நாங்கள் எல்லாம் செத்து கொண்டு இருக்கிறோம் என்று சமிக்கையாக நம் உடலுக்கு பசியாக காட்டுகிறேன். நீ உண்டவுடன் மீண்டும் 5 கோடி அணுக்கள் உண்டாகும். இதுதான் உன் உடலில் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒளி அணுக்களுக்கு பசி இல்லை, இறப்பில்லை. இரத்த அணுக்களுக்கு பசி உண்டு, இறப்பு உண்டு. தினமும் இறக்கும் அணுக்களை நம்பி வாழாமல் இரவா ஒளி அணுக்களை உண்டாக்கி ஒளி தேகத்தை பற்றி இரவா நிலையை அடைய வேண்டும். யோகா மையங்களில் உடலின் உயிராக உள்ள தனஞ்சயின் வாய்வை உச்சியில் நெறித்து வைத்துக்கொண்டு அப்படியே சமாதி நிலையில் நிலைத்திருப்பதே பிறவி பிணியை தீர்ப்பதென்று உன்னை தவறாக செயல்பட வைக்கிறார்கள். உடலில் உயிரை தேகத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் எத்தனை ஆண்டு தான் இந்த பூமிக்குள் பதிவொன்று கிடப்பீர்கள்? எத்தனை ஆண்டு ஆனாலும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள். நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். பிரைமேட்டில் இருக்கும் பிணம் போல அந்த உயிரை வைத்துக்கொண்டு இந்த பூமியில் நீங்கள் ஏன் நடமாட முடியவில்லை? உயிரை வைத்துக்கொண்டு உள்ளே ஏன் இருக்க வேண்டும்? உடலோடு பூமியில் வாழ வேண்டியதன. அது உங்களால் ஏன் அது முடியவில்லை? ஏனென்றால் உயிரின் உயிர் பிரம்மத்தின் ஒளி போய்விட்டால், நசிந்து விட்டால், உயிரின் ஒளி இல்லாமல் உடலில் உயிர் வேலை செய்யாது. உங்களின் ஜீவனாகிய விதையை அணுவை ஒளி அணுவாக மாற்றி ஒளி தேகமாக மாற்றுவதற்கே இந்த தேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. மூக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் சுவாசம் உன் ஜீவன் அல்ல, காற்றுதான் ஜீவன் என்றால் காற்றுதான் எப்பொழுதும் நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. பிறகு நீ மூச்சை இழுக்க முடியாமல் இறக்கிறாய். சுழுமுனை சுவாசம் செய்து உச்சுவாசமாக சுவாசம் உருவாக்க வேண்டும். சுழுமுனை நாடி திறந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். 5 கோஷங்களில் முடிச்சு இந்த சுழுமுனை நாடியில் தான் உள்ளது. குண்டு சோடா பாட்டிலை உடைப்பது போல அதை திறக்க வேண்டும். வள்ளலாரின் கருத்து இதுவே. வள்ளலார் உடல் தான் உயிர் என்றால் உடலோடு இருந்திருக்கலாமே, ஏன் உடலோடு இருக்கவில்லை? உயிர் உடல் வள்ளலார் அல்ல, ஒளிதான் வள்ளலார். வள்ளலார் நிகழ்த்திய உரையில் இந்த உலக மக்கள் என்னை தெய்வம் என்று சுற்றுகிறார்களே, ஐயோ நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்வதனால் என்னை சுற்றுகிறார்கள், தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததால் என உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருந்தேன், இருக்கிறேன், இருப்பேன். வள்ளலாரின் இந்த கருத்தை அடியேனும் வலியுறுத்தவே இந்த பிறப்பை எடுத்து தெய்வத்தின் உண்மை நிலையை உங்களுக்கு உண்மையை சத்தியமாக வழிகாட்டவே கடைபிடித்தோம். பிறவி பிணியை அகற்றி கடைத்தேற வாசியில் வலம் வந்து பிரம்மத்தோடு இணைவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.